பாருங்க, இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது என்றால், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, அப்படி என்று சொன்னால் பூமியிலே நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி கர்த்தர் சிலரை நியமித்து வைத்திருக்கிறார். சில நேரங்களில் சில வார்த்தைகள், சில காரியங்களை நாங்கள் இப்படி எல்லாம் நடக்குமா, ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வாரா? செய்வார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. என்னது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, அதாவது நித்திய ஜீவனுக்கு இட்டர்னல் லைஃப், நித்தியமாய் தேவனோடு கூட வாழ்கிறதுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சிலரை நியமித்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குது, அவருக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அந்த எண்ணிக்கை, அந்த ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறதோ அவர்கள் அதை விசுவாசித்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது. அப்ப நித்திய ஜீவனுக்கு என்று நானும் நீங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறோமா? நியமிக்கப்பட்டபடினால் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டபடினால் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம், ஞானஸ்தானம் எடுத்தபடினால் எங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது நிமித்தமாய், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது நிமித்தமாய் நாங்கள் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். நீதிமான்களாகிய மாறியதான நாங்கள் 22வது அதிகாரத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிற வண்ணமாய் அன்றாடம் நாம் நம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அவ்வளவுதான். அப்ப அதன் உச்சகட்டம் தான், அதன் கடைசி நிலை தான் என்னது? நாங்கள் மணவாளனோட அல்லது நாங்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறது. ஒன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறது, அப்படி இல்லை என்று சொன்னால் மணவாளன் வெளிப்படும் பொழுது உருமாற்றப்பட்டு நாங்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரெண்டு காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைய வேண்டும். அநேகர் மரித்துக் கொண்டு போகிறார்கள். சில நாட்களுக்கு முன்புதான் நாம் நன்றாய் அறிந்த, நாம் நேசிக்கிற ஒரு குடும்பத்திலே ஒரு மரணம். 42 வயசு. திடீர்னு என்ன நடந்ததோ தெரியாது, திடீர்னு சொல்லி 42 வயசு. நிறைய சொல்லியிருக்காரு, நான் வரேன், வரும்போது நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வருது உங்களுக்கு அப்படி வெளிநாட்டுல சொன்னவரு. அவருடைய மரணம் தான் வந்தது, சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதுவுமே கிடையாது. அவர் தான் சர்ப்ரைஸ். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் நாம் நித்திரை அடையும் பொழுது, நாம் மரிக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடையத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்க வேண்டும். என்ன 8வது மாதத்துல 2வது நாள்லயே எப்படியா அப்படின்னு கேட்கிறாங்க. சபையிலே வருகிறது வந்து நம்மை ஆயத்தப்படுத்த, தயார்படுத்த, ஆண்டோட வருகைக்கு அவருக்கு முன்புதான் இருக்க தகுதிப்படுத்த. எதுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போறோம்? சில நேரம் ஹோம்ஒர்க் நாங்கள் செய்யறதா ஸ்கூலுக்கு போறது கிடையாது. ஏன்? அந்த மாஸ்டர் ரொம்ப கண்டிப்பானவர், அடிப்பார். அதனால அந்த இல்லாத நாள்ல ஒரு நாள் வீட்டுல இருந்து எப்படி ஆயிடும் பார்த்தாலே எல்லாரும் கோப்பியை காட்டி எல்லாரும் சைன் வாங்கிடும். அதுக்கு பிறகு நாம காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அடுத்த பாடத்துக்கு டைரக்டா போயிடலாம் அப்படி என்பதான ஒரு நம்பிக்கை. ஆனாலும் அந்த பாடத்தை செய்யாம போறதுனால மாஸ்டருக்கு நஷ்டம் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம், இந்த பிள்ளைக்கு தான் நஷ்டம். சரியோ தப்போ அதை நாம் செய்து காண்பிக்கும் பொழுது சரியானால் சரி போட்டுட்டு உங்களை வாழ்த்துவாரு, வெரி குட். அப்படி இல்லைன்னு சொன்னா திருத்துவார், சிக்ஷிக்குவார். அவ்வளவுதான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அதற்கு நாம் இந்த பூமியை ஆயத்தமாக வேண்டியவர்களாக இருக்கணும். அதனால வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, புறஜாதியார் ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பொழுது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்ட பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அவர் உயிர்த்தார், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மறுபடியுமாய் வருவார் என்பதான அந்த செய்தியை கேட்ட பொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் நடந்ததா என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். யார் மகிமைப்படுத்தினது? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? அந்த விசுவாசம் நம்மிடத்திலே வாழும். எதை செய்தாலும் விசுவாசத்தோடு கூட செய்யும், எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலே அநேக வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவாய் ஒரு மேலோட்டமாய் நாம் பார்க்கும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சில வசனங்கள் மட்டும்தான் தெரியும். குறையாய் நான் சொல்லவில்லை, ஆனால் இதுதான் உண்மை. சில வசனங்கள் மாத்திரம்தான் உண்மை தெரியும், சில அதிகாரங்கள் மட்டும்தான் தெரியும்.
சில புத்தகங்கள் மட்டும்தான் தெரியும், மற்றெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கே தெரியாது. கர்த்தர் கற்றுக் கொடுத்தது நான் உங்களோடு கூட பார்த்து கொடுக்கிறேன். அவ்வளவு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற குறைந்தபட்சம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக முடியாது சொல்ல ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2 செய்திகளையும் கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னு தெரியல. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே இது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொன்னால், ஏன் சிலரை மாத்திரம் நித்திய ராஜ்யத்திற்கு என்று நியமித்து வைத்திருக்கிறார்? கேட்கணும். ஆண்டவரே, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டியது உங்களுடைய சித்தம்னு சொன்னா, அதுதான் உங்களுடைய விருப்பம்னு சொன்னா, அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஏன் நித்திய ராஜ்யத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள், ஏன் ஒரு சிலரை மாத்திரம் நியமிச்சு வச்சிருக்கீங்க? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? இல்லம்மா, இது Acts 13:48 Acts 13:48 இல்ல செகண்ட் பாயிண்ட். When the Gentiles heard this, they were glad and honored the word of the Lord, and all who were appointed for the eternal life eternal life. இன்னொரு வெர்ஷன்ல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்குன்னு சொன்னா ordained to eternal life. ordained அதாவது நித்திய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம்! நித்திய ராஜ்யத்துக்காய் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ordained to eternal life. நித்திய ராஜ்யத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு அதற்காய் முன்குறிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அது தேவனுடைய சித்தம். கடந்த வாரத்திலே நாங்கள் போய் கிட்டத்தட்ட 1100 சுவிசேஷ பிரதிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். 400 புத்தகங்கள் அப்படியே இருக்கிறது. 1100 வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எத்தனை பேர் இங்க வருவாங்க, எத்தனை பேர் அதுல வேற இடங்களுக்கு போவாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய வேலை என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறோம். அவருடைய வேலையை, அவருடைய பிரதான கட்டளையை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். தொடர்ச்சியா இந்த பணி நடக்க போகிறது. நாம் வாழ்கிறதான பகுதிக்கு நாம் நம்மை ரட்சித்த ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி 1100 வீட்டுக்கு 2 மணி நேரத்துக்குள்ள சொல்லி இருக்கு. பெரிய கூட்டம் கிடையாது, ஒரு 15-20 பேர் போய் அதே காரியத்தை தொடர்ச்சியா நாங்கள் செய்ய போகிறோம் எங்களால் முடிந்தவரை. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நாங்க சாதாரண ட்ரக்ஸ் கொடுக்கல, யோவானுடைய சுவிசேஷ புத்தகம், ஒரு புத்தகத்தை அப்படி கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? அவருடைய சுபாவம் என்ன? அவர் என்ன செய்தார்? அவர் ஏன் வந்தார்? அவர் ஏன் மரித்தார் என்பதான எல்லா காரியங்களும் அந்த யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தரை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாகும். அந்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்தான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால், யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்படுவார்கள். They will ordain to eternal life. கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். கிருபையாய் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறதோ ஆண்டவருடைய கிருபை. இப்பேற்பட்டதான் உன்னதமான தேவனுடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அவங்க வாராங்களோ இப்படி, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. வசனம் எழுதி வச்சிருக்கணும் எனக்கு தெரியாது. வசனம் இருக்கிறது வேறு. நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், விலை செய்கிறவரோ கர்த்தர். இந்த தரிசனத்தை யாருக்கோ ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த தரிசனத்தை எடுத்து நாம செயல்படுத்தினோம். நாம போய் என்ன செய்திருக்கிறோம்? விதைத்திருக்கிறோம். அதை வளர செய்கிறவர் கர்த்தராயிருக்கிறார். நம்ம வேலை வளர்க்கணும்.
அது வளர்ந்துருச்சா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, வந்துட்டாங்களா, போயிட்டாங்களா, அது நம்ம வேலையே கிடையாது. வந்தா அவர்களை பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. நித்திய ஜீவனுக்கு நான் நியமிக்கப்பட்டுட்டா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் இருக்கு உங்க பைபிள்ல, appointed to eternal life. அப்ப ஒரு வேலைக்கு நாங்கள் சேரும் பொழுது அந்த வேலையில ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. உங்களை வேலையில நாங்க சேர்த்திருக்கிறோம், 3 மாசமோ 6 மாசமோ ப்ரொபஷனல் பீரியட், இப்பவும் உங்களை விளக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த வேலை செய்யும் வரையில் நீங்க கண்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இருப்பீங்க. உங்களை பெர்மனன்ட் ஆக போறதே கிடையாது. இபிஎஃப் கிடையாது, இடிஎஃப் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுக்கு கொடுக்க மாதந்தோறும் கொடுக்க வேண்டியதான காரியங்களை கொடுக்க நீங்க கண்ட்ராக்ட்லயே இருப்பீங்க. தொடர்ந்து இருந்தீங்கன்னா எங்களோட கூட இருக்க முடியும், சாவரை கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துல போயிடலாம், அது கண்ட்ராக்ட். அதே இது பெர்மனன்ட், 6 மாசத்துக்கு பிறகு பெர்மனன்ட் ஆகிட்டோம்னு சொன்னா நாம நிரந்தரமாய் இருக்க நமக்கு அதிகாரம் உண்டு, தகுதி உண்டு. ஆனாலும் அதுல சொல்லியிருப்பாங்க, இந்த காரியங்கள் தான் உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இல்ல இந்த காரியங்கள் தான் உங்களுடைய வேலை, இந்த காரியங்களை நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செய்யலாம். இல்ல நான் இது செய்ய மாட்டேன், அவருடைய தான் செய்வேன், இவருடைய தான் செய்வேன் சொல்ல முடியாது. என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த வேலைகள் என்னவா இருக்கிறதோ அந்த வேலைகளை மட்டும் நாம செய்யணும், அவ்வளவுதான். நமக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரி, நமக்குன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேலை தளத்தில் எப்படியோ அதே தான், வேற எதுவுமே கிடையாது. நமக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நாங்கள் செய்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது செய்து கொண்டு போகும் பொழுதோ அவ்வப்போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கும். இதாயிலும் நாம அடுத்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு தலையை போட்டு இருக்கோமா, அடுத்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நாம ஏதாவது பேசிட்டு இருக்கோமா, அடுத்த டிபார்ட்மெண்டோடு கூட சேர்ந்து வீணாய் நேரத்தை செலவழிக்கிறோமா, என்னுடைய வேலையை அல்லது எனக்கு கற்றுக் கொடுத்ததை அல்லது எனக்கு காண்பித்ததான ரகசியங்களை மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாமே கம்பெனிஸ் எல்லாத்துலயும் சிசிடிவி கேமரா எல்லாரையும் மானிட்டர் பண்றது மாதிரி பரலோகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. சிசிடிவி எல்லாம் இப்பதான் வந்திருக்குது. ஆனா உலகம் உண்டான நாள் முதல் கொண்டே ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் உலாவித்திருக்கிற அவருடைய கண்கள், அவருடைய கண்கள் பூமி எல்லாம் உலாவுதான். யார் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீத புத்தகம் சொல்லி, நீதிமானை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார், பாவியையோ அவருடைய இமைகள் தூரம் இருந்து பார்க்கிறார். பாவியை கிட்ட சேர்ந்து கிடையாது, தூரம் இருந்து பாவியை என்ன பண்றான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஏன்? நியாயத்திற்காக. ஆனால் நீதிமானையோ ஆண்டவருடைய பிள்ளையோ அவன் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவனையோ ஆண்டவருடைய இமைகள் கூர்ந்து கவனிக்கிறான். அவன் எங்க போறான், என்ன பண்றான், யாரோட பேசுறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய நடக்கை எப்படி இருக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையா இருக்கிறான், உத்தமமா இருக்கிறான், படிக்கிற காரியங்களை அவன் நேர்த்தியா இருக்கிறான், அவனுக்கு கொடுத்த தானந்துகளை அவனுக்கு பிரயோஜனப்படுத்துகிறான், எல்லாவற்றையும் பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறதா இருக்கிறது. அதை விட்டு நாம் எங்கேயுமே போக முடியாது. அப்படி நமக்கு தெரிஞ்சோ சில தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காய் சில இடங்களை போட்டிருப்பாங்க, சிசிடிவி ஆன் என்னது ஆபரேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிசிடிவி கேமரா போட்டு அது வேலை செஞ்சுட்டு இருக்குது, உங்களை மானிட்டர் பண்ணுது அப்படின்னு போட்டுருக்கு. அதே மாதிரி நாம எப்போ நினைச்சுக்கணும், பரலோகம் என்ன பார்த்துட்டே இருக்குது, பரலோகம் என்ன மானிட்டர் பண்ணிட்டே இருக்குது. தப்பு பண்ணனா யாரும் எதுவுமே கேட்க வேண்டியது, நேரம் அந்த இடத்துக்கு போயாச்சு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பார்த்தாச்சு, இது நடந்திருக்குதா இல்லையா என்பதை நிரூபிக்க முடியும். அதே போல அங்க போயிட்டு ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் சொல்லல, நான் செய்யல, சொல்லவே முடியாது. ஆண்டவர் அப்படியே ஃபுல்லா ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவார். தப்பா நீ போனது வந்தது நடந்தது எல்லாத்தையுமே வேகமாய் போட்டு காட்டுவாரு, ஸ்லோ மோஷன்லயும் போட்டு காட்டுவாரு, அப்படியே போஸ்ட் பண்ணியும் இதுதான் நல்லா பார்த்துக்கொண்டு காட்டுவார். எனவே நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நமக்கு நியமித்ததை நாம் செய்து அவரை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பரிச்சயமான வசனம், அநேக தரம் நாங்கள் வாசித்த வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 2000 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னொரு வரல.
இன்னும் வரல. ஏன் வரலன்னு சொன்னா, அவருடைய சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் போய் சொல்லல. அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் அவர் வர வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி. அவர் துரிதமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார். தேசங்களிலே நடக்கிற அழிவுகளை பார்க்கும் பொழுது எவ்வளவாய் ஜனங்கள் மரித்துக் கொண்டு போகிறது. வேதம் சொல்லுது, நீதிமானுக்கே பூமியிலே சரிக்கட்டப்படுமானால், நீதிமானுக்கே பூமியிலே சரிக்கட்டப்படுமானால் தேவனை அறியாத ஜனங்களுடைய நிலை எவ்வளவு பரிதாபமாயிருக்கு. சைனாலையும் ஹாங்காங்ல எப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு அப்படியே ரோடு உடைஞ்சி ஜனங்க அப்படியே உள்ள போறாங்க. சைனா தேசத்துல வெள்ளம், இன்னும் அநேக தேசங்களிலே நிலநடுக்கம், சூறாவளி, அநேக ஜனங்கள் அநேக காரியங்களினால், இயற்கை அனர்த்தங்களினாலே மறுத்துக் கொண்டு போகிறார். இவர்கள் எல்லாம் நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களா? நித்தியத்துக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவர்களா? நித்தியத்துக்கு போக அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குதான்? நம்மீது நீதிய பொறுமை உள்ளவராயிருக்கு. இன்னும் ஆண்டவர் நம்மீது பொறுமையா இருக்கு. நாங்க சொல்றேன்னா, உலகத்துல பாவம் பெருகி போயிருச்சு, அதனாலதான் உலகத்தை ஆண்டவர் அப்படி அழிக்கிறார் இப்படி அழிக்கிறார். இல்ல, ஓண்ட வாழ்க்கையில பாவம் இருக்குது, எந்த வாழ்க்கையில தனிப்பட்ட விதமா ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அவரை பார்க்க முடியாதபடி, அவரை சேர முடியாதபடி, அவரிடத்துல நெருங்க முடியாதபடி நம்மிடத்தில் ஏதோ ஒரு காரியம் இன்னும் இருக்கிறதுனாலே ஆண்டவர் பொறுமையோடு கூட இருக்கு. என் மீது பொறுமை உள்ளவராயிருக்கு. அதனாலதான் ஆண்டோட வருகை தான். இல்லைன்னா ஆண்டோட எப்பயோ வந்து போயிருக்கு. நாம் நம்மை சரி செய்து கொள்ளணும், மற்றவர்களை சரி செய்ய வேண்டும். சரி செய்யணும் சொன்ன நம்மால் முடிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கு. ரோமர் 12:2 சொல்லுகிறது. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் சொல்றார், நாங்கள் மறுரூபமாகணும், நாங்கள் மறுரூபமாக வேண்டும். எதனால் மறுரூபமாகணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எல்லாரும் போல நானும் வாழக்கூடாது. எல்லாரும் போனா நானும் போறேன், எல்லாரும் செய்யறான் நானும் செய்யறேன், எல்லாரும் கேட்கிறான் நானும் கேட்கிறேன், இப்படி இருக்கக்கூடாது. எல்லாரோடும் ஒத்து போகிற வாழ்க்கைக்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒத்து இருந்துதான் இடத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் கர்த்தர். வேறு பிரித்த ஒரு வாழ்க்கை வாழும்படியா, நித்தியத்துக்கு சொந்தக்காரர்களாய் வாழும்படியா, தேவனை பிரதிபலிக்கும்படியா, தேவனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இன்னும் அவங்களோடு சேர்ந்து போனாதான் அவங்களை கொண்டு வர முடியும். கிடையாது, அப்படி போக வேண்டிய அவசியமே கிடையாது. என் ஆண்டவரை அவங்களோட போயிட்டு காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்காக போய் யாரையும் நாங்கள் பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ வாங்களேன், இதுதான் சத்தியம். ஆண்டவர் வரப்போறாரு, உலகத்தின் நியாயம் தீர்க்க போறாரு. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல நீங்களும் ரட்சிக்கப்படுங்கள், வேதத்தை பின்பற்றுங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கு. யாருக்கும் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய ஆண்டவரை சாதாரணமாய் சொல்லி மற்றவர்களை கொண்டு வர வேண்டிய அவசியம். வா கர்த்தர் செய்வார். நாத்தான்வேல் கேட்கலாம் பிலிப்பிடத்துல, நஸ்ரேத்தில் இருந்த நன்மை வர முடியுமோ? எப்படி வர முடியும்? ஆண்டவர் சொல்ல, வந்துப்பார், வந்துப்பார், உனக்கு தெரியும். அதனால எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. வரும் வரும் வரும், அங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி நடக்குது இப்படி நடக்குது, வந்து பார், உனக்கே தெரியும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரலோகம் நம்மை நிராகரிக்க கூடாது. அவங்க ஏத்துக்கணும், இவங்க ஏத்துக்கணும், அந்த கூட்டம் என்ன ஏத்துக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம வாழ முடியாது. முடியும். தாமரை சேத்துல தான் இருக்கு, அதுல சேர் இருக்குதா? தண்ணியில தான் இருக்குது, தண்ணி இருக்குதா? அதே போல உலகத்திலே தான் நாங்கள் வாழ்றோம். ஆனாலும் ஏனோக்கை போல நாங்கள் வாழ வேண்டியவர்களாயிருக்கோம். அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கும். ஆனா ஏனோக்களுடைய பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள பொல்லாதவனும் இருக்கிறான், நல்லவனும் இருக்கிறான். ஏலி ஆசாரியன் தான், ஆனால் ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா நீதிமான் தான், ஆனால் அவனுடைய
ஒரு மகன் சபிக்கப்பட்டவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபிக்கப்பட்டவனை ஏன் ஆண்டவர் ரட்சிக்கணும்? ஏன் சபிக்கப்பட்டவனாய் இருந்தால் ஏன் ஆண்டவர் அவனையும் வேலைக்குள்ள சேர்க்கணும்? யோசிக்கிறதெல்லாம் யோசிக்கணும். ஏன் ஆண்டவர் செய்தார்? ஏன் உள்ளேயாவது மனம் திரும்பி வெளியில வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தகப்பனை போல நீதிமானா இருப்பான் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனா ஏதோ ஒரு இடத்துல தப்பு. வேதத்தில் எல்லாவற்றும் ஆதாரங்கள் உண்டு. அப்ப இன்னும் நாம் அப்பேற்பட்டதான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இன்னும் மாற வேண்டியவர்களாய் அன்றாட மாறும். ஒரே நாள்ல ஒரே ராத்திரியில நாம மனம் மாற முடியாது. ராமனுக்கு செடி வளர்ந்தது போல ஒரே நாள்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. முடியும், அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். என்னால முடியாது, உங்களால முடியாது. அப்ப நாம அப்பேற்பட்டதான காரியம் செய்தவர்களால் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னது ஆண்டவருடைய சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாங்கள் அறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். பழைய அழுக்கினால் நிறந்திருக்கக்கூடாது, பழைய காரியத்தினால் நிரப்பக்கூடாது. அது அப்படியே வெளியில போட்டுட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னது, உங்களுடைய சித்தம் என்னது, உங்களுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்னுடைய வாழ்க்கை என்பதை அறியத்தக்கதாய் என்னுடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். அப்படியே அழுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது புதிதான மனம் கிடையாது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவையெல்லாம் ஒளிந்து போயின. ஞானஸ்தானம் எடுத்ததோடு கூட நாங்கள் மாறணும். அப்படி மாறலன்னு சொன்னா இன்னும் நாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துட்டு ஏதோ நாங்கள் சபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நாம சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை, கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பிக்கவில்லை. அவ்வளவு, அதுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. மத்தேயு 11வது அதிகாரம் 22வது வசனம். 11வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். விதை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். யார் புறப்பட்டான்? யார் புறப்பட்டது? விதை விதைக்கிறவன் அவனுடைய தொழிலே அதான். விதைக்கிறதா அவனுடைய வேலை இல்ல. அப்ப விதையை எங்க விதைக்கணும்னு நல்லாவே அவனுக்கு தெரியும். ஆனால் விதை விதைக்கிறவன் புறப்பட்டு அவன் போகும் பொழுது சில விதைகள் எங்க விழுதான்? கற்பாறையில விழுகிறது. சில விதைகள் வழியோரத்திலே விழுகிறது. சில விதைகள் முட்களுக்குள்ளே விழுகிறது. சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்திலே விழுகிறது. நல்ல நிலத்திலே விழுந்ததான விதைகள் அவை 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆனால் மற்ற இடங்களிலே விழுந்ததான விதைகளும் முளைக்கிறது. ஆனால் அந்த விதையின் பூரண பலன் அந்த இடத்துல வெளிப்படவில்லை. எல்லாமே விதை, எல்லா இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதைகளும் விதையும் முன்னுக்கு இருக்கிற சர்ச்சில் உள்ள விதையும் அங்க முளைக்குது, பக்கத்தில் உள்ள விதையும் முளைக்குது, இந்த சைடில் உள்ள விதைகளும் முளைக்குது. ஆனா அந்த முளைகள் எல்லாம் விதைகள் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் 60, 100, 30 வளர்க்கப்படுகிறது. அதான் வசனம் சொல்லுகிறது. 22வது வசனம் சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தோம். இல்லையா? அவன் என்ன செய்யறானா? வசனத்தை கேட்கிறான், நல்லா கேட்கிறான், எல்லாரை விட நல்லா தெளிவா கேட்கிறான். கேட்கிறவனாய் இருந்தும் உலகத்து கவலைகளும், ஐயோ நாளைக்கு என்ன செய்யறது, இப்படி நடந்தா என்ன செய்யறது, இப்படி ஆனா என்ன செய்யறது, உலகத்து கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சேர்த்து வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறது, சனிக்கிழமை வேலை செய்யறது, போயனால வேலை செய்யறது, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் வேலை செய்யறது, ராத்திரி பகலா வேலை செய்யறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உடனே இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னிடத்திலே இருந்து பறிக்கப்படுமானால் இதெல்லாம் யாரால் பறிக்கப்படும்? ஒருத்தரும் கிடையாது. அப்ப அன்னைக்குள்ள பாடல்கள் மட்டும்தான். நேற்றைய கர்த்தர் நம்மை நடத்தினார், இன்றும் இதுவரையும் நடத்திருக்கிறார், இனிமேலும் நடக்கும். அவரையே பார்த்து போயிட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு உலக கவலை நாளைக்கு என்ன செய்கிறதுன்றது வராது, எங்கே வராது. நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆண்டவர் எல்லாம் செய்வார். சுதாரம் எப்படி சொல்றோம்? ஆண்டவர் செய்வார். அதான் நம்முடைய விசுவாசம். எல்லாரும் அந்த விசுவாசம் கர்த்தர் செய்வார்.
நேற்று நடத்தினாரே, கடந்த மாதம் நடத்தினாரே, கடந்த வருஷம் நடத்தினாரே, ஏன் இன்னைக்கு நடத்த முடியாது? நம்ம ஆராதிக்கிற தேவன் நேற்றும் அவர் தான் ஆண்டவர், இன்னைக்கும் அவர் தான் ஆண்டவர், நாளைக்கும் அவர் தான். அவர் மாற போறதே கிடையாது. நாம மாறலாம், நாங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாம மாறலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் மாறதோ மறக்கிறதோ கிடையாது. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு கடைசி வரை கடைசி வரை. அப்ப உலக கவலைகளும் என்னது, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் என்ன செய்யலாம்? இந்த கவலைகள் வந்து வசனத்தை, கேட்கிற வசனத்தை கை கொள்ள முடியாத பிடிக்கும், கேட்கிற வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியாத பிடிக்கும், கேட்கிற வசனத்தின்படி நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்கிறதுக்கு முடியாதபடி இப்பேற்பட்டதான தேவையில்லாத கவலைகள் வந்து அது நம்மை நெருக்கி போடுகிறதுனால் பலனற்று போவான். என்ன செய்வான்? பலனற்று போவான். அந்த விளைச்சலை கொண்டு போய் எங்க சேர்க்க முடியாது? களஞ்சியத்தில் சேர்க்க முடியாது, ஸ்டோர்ல கொண்டு போய் சேர்க்க முடியாது, மக்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்? இந்த கவலைகள் எல்லாம் அவனை நெருக்கி கேட்ட வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில கேட்க முடியாதபடி, அதை நடப்பிக்க முடியாதபடி, அதை பின்பற்ற முடியாதபடி, வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து நம்மை கேட்கும் பொழுது அவருக்கு மறு உத்தரவு சொல்ல முடியாதபடிக்கு நாம விழுந்து போய்விடும். தெளிவா இருக்கிறது. 1 யோவான் 2:17 சொல்லுகிறது. 1 யோவான் 2:17 உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலை நிற்பான். 2:17 உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். இந்த உலகம் என்னைக்காவது ஒரு நாள் ஒழிந்து போக போகிறது. இப்பவே அப்பாக்காக அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், தேசத்தின் தலைவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், தேசத்தின் குடிகள் அழிந்து கொண்டு போகிறது, தேசத்தின் செழிப்புகள் அழிந்து கொண்டு போகிறது. அடுத்து என்ன நடக்குமோ தெரியாது என்று சொல்லுகிறதான ஒரு பயம் எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் கேட்டாலும் சொல்லுவாங்க, எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போறதோ தெரியாது, எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போறதோ தெரியாது. ஆனா எலெக்ஷனுக்கு பிறகு நாங்க இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஏனென்று சொன்னால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். யார் இந்த தேசத்தை ஆண்டாலும், யார் இந்த தேசத்தின் ஆட்சியை அமைத்தாலும், நம்மை ஆளப் போகிறதோ இந்த தேசத்தை ஆளப் போகிறதோ நம்முடைய கர்த்தராகிய தேவன். அப்ப என்னதான் பொருளாதாரம் அப்படியே விழுந்து போனாலும் நாம 3 வேளையும் சாப்பிடலாம். பணமே இல்லைனாலும் கர்த்தர் நமக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அதான தேவை நமக்கு. வேற என்ன தேவை? தேவை அன்றாடம் நமக்கு தேவையானது ஒண்ணு சாப்பாடு, அன்றாடம் நமக்கு தேவையானது ஒண்ணு காத்து, அன்றாடம் நமக்கு தேவையானது ஒண்ணு தண்ணி. ஆண்டவர் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. காத்து சுவாசித்து போயிட்டே இருக்க முடியும். ஒரு மனுஷன் 40 நாள் தன் உண்ண ஆகாரமும் இல்ல குடிக்க தண்ணி இல்லாம இருக்க முடியும். அப்ப 40 நாளைக்குள்ள ஆண்டவர் இங்க ஏதாவது ஒரு வழியை ஒரு வாய்க்கால திறக்க மாட்டாரு? சொல்லுங்க. ஆகாரனுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட தேவன் ஏன் நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாது? வனாந்தரத்தின் பாலைவனத்திலே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கொண்டு போய் தேவனுக்கு தெரியப்படுத்தின மோசேயினுடைய கதறுதலை கேட்டு கட்பாறையில் இருந்து தண்ணீரை வர பண்ணின தேவன் ஏன் எங்க ஊரில் இருந்து ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்க முடியாது? முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆனால் எல்லாம் நடக்கும் பொழுதும் நம் அன்றாட நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நாங்கள் முடிக்கும் பொழுது ஆண்டோட கேட்க வேண்டியதான கேள்வி, ஆண்டவரே நான் நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேனா? நான் சரியாதான் ஓடிட்டு இருக்கிறேனா? என்னுடைய இலக்கு சரியா இருக்கிறதா? நான் நிற்கிற இடம் சரியா? நான் செய்யறது சரியா? அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுக்கு முன்பதாய் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாய், பரிசீலித்து பார்க்க வேண்டும். Examine. We have to examine ourselves. ஆராய்ந்து பார்க்க சொல்லுவாங்க. எக்ஸாமுக்கு நான் போன பிறகு ரைட் 5 நிமிஷத்துல பேப்பர் வாங்க போறோம், எல்லாரும் ஒரு முறை எல்லாம் செஞ்சிருக்கிறான்னு பாத்துக்கிறங்க, எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்களான்னு பாத்துக்கிறங்க, சரியான பதில் சரியான இடத்துல எழுதி இருக்குதான்னு பாத்துக்கிறங்க, உங்க பேர் எழுதி இருக்கான்னு பாத்துக்கிறங்க, உங்க இண்டெக்ஸ் நம்பர் போட்டிருக்கான்னு பாத்துக்கிறங்க. எல்லாம் எழுதி இண்டெக்ஸ் நம்பர் போடலன்னா கடைசி என்ன ஆகும்? எக்ஸாம் நல்லா எழுதும்,
பேஜா பக்கமா வாங்கி தட்டி தட்டி கேட்கறது ஏன் 2 பேப்பர் எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு கேட்கறது, தட்டி கேட்கறது. டீச்சர் விடுறது கிடையாது, அங்க இருந்தாலும் தட்டி கேட்கறது மிஸ். அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாம் எழுதியாச்சு, பக்கமா எழுதி 4 பக்கத்துல எழுத வேண்டியது நாங்க 40 பக்கத்துல எழுதி வச்சிருக்கிறோம். எல்லாம் நல்லது, வெல் அண்ட் குட். கடைசியில் கொடுக்கும் போது பார்த்தா இண்டெக்ஸ் நம்பர் போட என்ன இருக்குது, எல்லாமே அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் அன்றாடம் நாங்கள் தேவ சமூகத்தில் தேவன் முன்பதாய் நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் ஓட்டம் சரியா, நான் நடக்கிறது சரியா, ஒரு ஊழியம் செய்கிறான் சரியா. அதனாலதான் கடைசியில் ஆண்டவர் சொல்றார், தொல்லான ஜனங்கள் கடைசியில் ஆண்டவரத்தில் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் செய்தோம், ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், ஆண்டவரே உடைய நாமத்தினாலே மரித்தவர்களை எழுப்பினோம். எல்லாமே நல்ல செய்தி, இது எல்லாருக்கும் நம்ம நன்மை தான் செய்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன முறை பார்த்து கடைசியில் சொல்வார், அக்கிரம செய்யக்காரன், நீ சொன்ன தீர்க்க தரிசனம் அது அக்கிரமம், நீ செய்த அற்புத அடையாளங்கள் அது அக்கிரமம், நீ செய்த எல்லா தான தர்மங்கள் அது அக்கிரமம், என்னை விட்டு இதுக்கா நாம கிறிஸ்தவர்களா இருக்கோம், இதுக்கா நாம ஊழியம் செய்யணும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, அதை நாங்கள் செய்ய வேண்டியவனாக இருக்கோம். உலகம் அது நிச்சயம் ஒழித்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைநிற்பான். அவனுக்கு இந்த பூமியிலே சில நேரம் நெருக்கம் உண்டாகும், இந்த பூமியிலே அவனுக்கு சில நேரம் பற்றாக்குறை ஏற்படலாம், இந்த பூமியிலே அவனை எல்லாரும் நிராகரிக்கலாம், இந்த பூமியிலே அவனை ஏற்றுக்கொள்வார் இல்லாமல் இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றார், 2 பேர் பூமியிலே, ஒருவன் செல்வ செழிப்போடும் சம்யோகமாய் வாழ்ந்து ஒரு நாள் மரித்தான், ஒரு ஐஸ்வர்யம். லாசர் என்று சொல்லப்படுகிறதான பிச்சைக்காரன், மேல் முழுக்க புண்ணெடுத்து நாய்கள் வந்து அந்த புண்ணை நக்குமா அப்படின்னா தெருவோரத்துல இருந்து இருக்கணும். எங்கேயாவது எப்படா இந்த ஐஸ்வர்யவானுடைய மேசையில இருந்து கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆகி என்னட்ட வந்து சேரும், எனக்கு வந்து யாரு சாப்பாடு கொடுப்பா, யார் என்ன வந்து மிச்ச மீதியாயிரம் எனக்கு கிடைக்கும். என்னைக்காவது நாங்க பிச்சைக்காரனை வீட்டுல கூப்பிட்டு மேசையில உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருக்கோமா? இப்ப வீடுகளுக்கு பிச்சைக்காரன் மாறது பரவாயில்லையா? முன்ன நாங்க சின்ன காலத்துல வந்து பிச்சைக்காரன் அதை சொல்லுவாங்க, பாருங்க நேற்று வாங்கின பான் இருக்கும் அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் இன்னைக்கு சமைச்சு சோறு கொடுக்க மாட்டாங்க, ஏன் அது நமக்கு வேணும். நேற்று வாங்கின பான் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது, அது காஞ்சி போயிருக்கும், வறண்டு போயிருக்கும், அது இருக்கும். பாருங்க நேற்று வச்ச கறியோ இல்லாட்டி முந்தா நாள் வச்ச கறி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதையும் எடுத்து கொடுக்குறாங்க. சூடு காட்டுறது கிடையாது. நாம சாப்பிடும் போது எடுத்து சூடு காட்டி சாப்பிடுறோம். ஆனா பிச்சைக்காரனுக்கு எதை கொடுக்குறோம், முந்தா நாள் வச்ச கறி அது ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துரும். ஏன் அவர் போய் சூடு காட்டி சாப்பிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த பிச்சைக்காரனுக்கு, இந்த ஏழைக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்யும். அப்ப ஆண்டவருக்கு நாங்க என்னத்தை கொடுத்திருக்கிறோம்? நேற்று பானோம், 3 நாளைக்கு முன்னா வச்ச கருவாட்டு கறி. அறிந்து செய்கிறோமோ அறியாமல் செய்கிறோமோ தெரியாது, ஆனா நாம செய்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. யாருமே நாம அப்படி செய்யறது கிடையாது. அப்படியே பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பிளேட்ல படாம கையில் ஒட்டாம கொடுக்கணும். அவன் தோற்றத்துலதான் அப்படி இருக்கிறானே ஒழிய உள்ளுக்குள்ள அவன் நல்லா இருக்கும். ஆனா நம்ம தோற்றத்துல நல்லா இருக்கிறோம், உள்ளுக்கு பிச்சைக்காரனோட மோசமா தான் இருந்துச்சு. யாரையும் குற்றப்படுத்த சொல்ல, நானும் எனக்கு நான் பேசுகிறேன். அப்படிதான் நான் கூட யாரையும் ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து கிடையாது. எப்பயாவது யாருக்காவது நினைவு, நான் இதுவரை நான் அப்படி சாப்பாடு கொடுத்தது கிடையாது. எங்க தாத்தாவுக்காக, ஆட்சிக்காக, பாட்டிக்காக யாருக்குமே கொடுத்தது கிடையாது. இனிமேல் கொடுக்க போறதும் கிடையாது. இருக்கிற நேரம் அவங்களை பார்த்தா உண்டு, அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியும். அப்ப அப்படியே கொடுக்கும் போது கூட அவங்க முன்ன வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு தானம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு முதலாவது யாரு கொடுப்பாங்கன்னு சொன்னா ஏழை, தெருவில் இருக்கிறவங்க, பிச்சைக்காரவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு. நல்ல காரியம், நல்ல காரியம்.
ஆனா இன்னைக்கு அது கிடையாது. சாப்பாடை கட்டிட்டு போயிட்டு 2 ரூபா பார்த்துட்டு 3 பேருக்கு கொடுத்துட்டு வரலாம். அப்படியே 2 பிச்சைக்காரன் குறைவா இருந்தா யாராவது சொந்தக்காரன் வீட்டுல போயிட்டு நாங்க எங்க அம்மாவுக்காக செஞ்சோம்னு சொல்லி 2 பார்சல அவங்களுக்கே கொண்டாந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருது. ஏன் கொடுக்குறோம்? பிச்சைக்காரன் கிடைக்கல, அதனால யாரையோ பிச்சைக்காரனை நினைச்சு கொண்டு கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா கொடுத்தா சரி, 10 பார்சலையும் முடிச்சா சரி. அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கிறதே ஒழிய யாருக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் சின்ன காரியம் தான், இதெல்லாம் பெருசுப்படுத்துறதே கிடையாது. ஆனால் இதுவும் இல்லையா கணக்கில் வைக்கும். இதெல்லாம் நாம செய்யாம, சிந்திக்காம, யோசிக்காம செய்யற காரியம் இல்ல. சாப்பாடு கட்டி கொடுத்துட்டா லேசு, உண்மைதான், செய்யலாம், பிரச்சனையே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனா என்ன செய்யறேன்னா, முன்ன நாம செய்யறதையும் இப்ப நாங்க செய்யறதையும் சொல்லி இனிமேல் செய்ய போறதான காரியம் எப்படி இருக்குமோ யாருக்குமே தெரியாது. யாருக்குமே இப்ப செத்ததையும் எல்லாருமே லைவா பார்த்துட்டு இருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட். செத்தது தப்பா அன்னைக்கு போய் காட்டுறாங்க, தப்பா செத்துட்டாரு, படுத்திருக்காரு பாரு. முன்னா செத்துட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரம் தானோ வந்துட்டு போவாங்க. இப்ப அங்க இருந்தே பார்த்துக்கலாம், படமா காட்டுறாங்க. அது நமக்கு தேவையில்லாத. எனவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்ய வேண்டும். எதை செய்தான் தேவனை கேட்டு செய்யணும். தாவீது ராஜாவுக்கு அவன் ஒரு ராஜாவானால் அந்த தேசத்திலே யுத்தம் செய்கிறது அவனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம். ஆனால் அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது கூட தன் இஷ்டப்படி அவன் போகவில்லை, தன்னுடைய படைப்பலத்தோடு கூட அவன் போகவில்லை. மாறாய் ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும் பொழுது தேவனிடத்திலே, தேவ மனுஷனிடத்துல போய் கேட்டான், நான் இந்த யுத்தத்துக்கு போலாமா? ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு போனா நான் ஜெயம் பெறுவேனா? ஆண்டவர் சொல்றார், போ, உனக்கு ஜெயம் உண்டாகும். அதானே நமக்கு தேவை பதில். நீ போ, உனக்கு ஜெயம் உண்டாகும். அதுக்கு பிறகு அதோட கூட விட்டுட்டு ஓகே ஆண்டவரே அப்படின்னு போகல. ஆண்டவரே, நான் எந்த வழியா போகணும்? நான் எந்த வழியா போகணும்? நான் பலவர பஸ் ரோடுக்கு போகணும். நான் பலவர ரோடு வழியா போகணுமா? அப்படின்னா மருதான ரோடு வழியா போகணும். அப்படி இல்லைன்னா நாயக்கந்தியோட போயிட்டு அப்படி சுத்தி வரணும். எல்லாமே அங்கதான் போகும். ஆனா அதையும் அவன் கேட்டு செய்வான். அதுவாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு அந்த மைண்ட் செட் நமக்கு வந்துடும். எதை செய்தான் தேவனுடைய கேட்டு தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் நான் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் பேசுவோம். நானும் மாறணும், நாமும் மாறணும், எல்லாரும் மாறணும். பேசுகிற எனக்கு இல்ல, அது உங்களுக்கு கிடையாது. எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தை இருபுறமும் கருத்துள்ள பட்டயம். அதுக்கு பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் அது ஊனையும் முழுவையும் அது வகையா இருக்கிறதா இல்லை. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 7 தொடங்கி 12வது வசனம் வரை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கப்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 7 தொடங்கி 12 வரை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுல 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. எடுத்தவர்கள் யாராவது ஒரு வாசிங்களேன். என்ன செய்கிறான்? பவுல் பேசிட்டு இருக்கார், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லான ஜனங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதுல அவன் எப்பேற்பட்டவன் என்பதை குறித்து அந்த அதிகாரத்தில் அந்த வசனங்கள் நான் சொன்னதான 7 தொடங்கி 12வது வசனம் வரையிலோ பார்க்க முடியும். அவன் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் உடவனாய் இருந்தான் என்று இருக்கும் நான் நம்புறேன். அப்பேற்பட்டவன் அந்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த முடமாய் அல்லது ஒரு பலவீனத்தோடு கூட இருக்கிற மனுஷன் அவன் என்ன செய்கிறான்? அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அப்ப அந்த கூர்ந்து கவனிக்கிறதை பவுல் பார்த்துட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறவனாய் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமான உண்டு என்று காண்கிறான். அதாவது ரட்சிக்கப்பட வேண்டுமானால், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் இருந்தா எந்த சூழ்நிலையும் நாங்க ஜெயிக்க முடியும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும்.
எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எதிலே? விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசிக்கலாம். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அதுல இருக்கு. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றத சுருக்கமாக போட்டிருக்காங்க ஒரு அதிகாரம். அந்த அளவு விசுவாசம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அப்ப இலங்கையை தலைகீழாய் மாற்ற முடியும். நம்முடைய வேலை தளத்தை மாற்ற முடியும். நம்முடைய வீட்டை மாற்ற முடியும். உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறும். விசுவாசம். கடைசியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். 2வது அதிகாரம் 47வது வசனத்தின் கடைசி பகுதி, 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில சேர்க்கிறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ஆனால் ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை, என்னுடைய வேலை, நம்ம ஒவ்வொருடைய வேலை. ரட்சிப்புக்கு நேராய் நடத்த வேண்டியது நம்முடைய வேலை. சொல்லுகிறவன் இல்லை, ஒருவன் இல்லை என்று சொன்னால் எப்படி தெரியும்? அப்ப சொல்லும் ஆண்டவரை குறித்து சொல்லணும், ரட்சிப்பை குறித்து சொல்லணும், உலக அழிவை குறித்து சொல்லணும், ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் சொல்லணும். இது நம்ம இது விழுந்த கடமை. இது நாம் சொல்லும் பொழுது அவர்களை ரட்சித்து கர்த்தர் இந்த எங்கேயோ ஏதோ ஒரு சபையில சேர்ப்பார். நமக்கு சபை நரம்பணுன்றது முக்கியம் கிடையாது. பரலோகத்துக்கு ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய சிந்தையாய் தரிசனமாய் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார். எனவே நானும் நீங்களோ கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை அன்றாடம் ஆய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா சரி சரி அந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம், சரியான பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். கூகுள் மேப் கூட சில நேரத்தில் நம்ம தப்பா டைவர்ட் பண்ணிடுது, டிரெக்ட் பண்ணிடுது, எல்லாமே தப்பாயிடும். ஆனா தப்பாதபடி நம்மை நடத்துகிற ஒரே ஒரு மேப்னு சொன்னா இது நம்ம ஒரு நாளோ எந்த தப்பான இடத்துக்கு போய் சேர்க்கலாம். முடிந்த அளவு எவ்வளவு நேரம் வேதத்தோடு கூட உங்களால் செலவழிக்க முடியுமோ தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமோ வேதத்தை. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார். எனவே நாளிலே தேவனை மாத்திரம் விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம். மிகுதியான நாட்கள் நம்மை நடத்துவாராம். இந்த வருஷம் ஆரம்பித்து 214 நாட்களை முடித்து 215வது நாளிலே ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 150 நாள் தான் இந்த வருஷம் முடிந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு. 365 நாள்ல மீதமா இருக்கிறது எவ்வளோ? 150 நாள். இந்த 150 நாளும் இப்படியே போயிடும். பிள்ளைகளுக்கு எத்தனை மாசம் ஸ்கூல் கிடையாது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாசம் ஸ்கூல் கிடையாது. இந்த வருஷம் அப்படியே போயிடும். அடுத்த வருஷம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இல்ல உலகமே என்ன செய்ய போறதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா உலகம் இப்படிதான் இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாய் எழுதி என்னுடைய உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம், எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வார்த்தையின்படி வாழ ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக.